Daily. Taste the Daily. செங்கல்பட்டில் கொலை செய்துவிட்டு சரணடைய வந்தவரை லொகேஷன் எங்க லிமிட்ல வராது என கூறி போலீசார் அலைக்கழித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை மவுண்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் தனது நண்பனான வினோத்தை மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் அடித்து கொலை செய்து உடலை மறைமலை நகர் அருகே உள்ள கல்குவாரியில் தூக்கி வீசியுள்ளார். இந்நிலையில் போலீசாரிடம் சரணடைய நினைத்த சரவணன் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சென்றபோது இதெல்லாம் எங்க லிமிட்ல வராது, நீங்க மறைமலை நகரில் போய் சரண்டர் ஆகுங்க என அறிவுறுத்தியுள்ளனர். மறைமலை நகரிலும் இதே வசனத்தை காவலர்கள் உச்சரித்த நிலையில் கடைசியாக செங்கல்பட்டில் சரணடைந்தார். விடிய ஆட்சியில் கொலையாளியை காவலர்கள் அலைக்கழித்த சம்பவம் ஏவல் துறையின் அலட்சியத்திற்கு மற்றொரு சாட்சி என மக்கள் விமர்சிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் வேப்பஞ்சேரியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் அடகு வைத்த 498 சவரன் தங்க நகைகள் காணாமல் போய் உள்ளது. தீபா என்பவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அடகு வைத்த 6 சவரன் தங்க நகையை மீட்கச் சென்றபோது அவரது நகை அங்கு இல்லாததை அறிந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த மற்ற விவசாயிகளும் தாங்கள் அடகு வைத்த நகை எங்கே என கேட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் பிரபா விவசாயிகள் அடகு வைத்திருந்த 498 சவரன் தங்க நகைகள் கூட்டுறவு வங்கியில் இல்லாமல் ஊழியர்களால் கையாடல் நடைபெற்றிருப்பதை கண்டறிந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அடகு வைக்கும் நகைகளுக்கே பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டினர். தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. முடிச்சூர் லிங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நுழைந்த மர்ம நபர் நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு தப்பிச் சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியானது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் விழிப்போடு இல்லாததே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு வழிவகுப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் சேவூர் அருகே தனியாக இருந்த மூதாட்டியிடம் 2 சவரன் தங்கச் செயினை பறித்த நபர் சிக்கினார். நாட்டுக்கோட்டையன் புதூர் பகுதியைச் சேர்ந்த பூரணியம்மாள் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி மாலை இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் கடையில் பொருட்கள் வாங்குவது போல நடித்து செயினை பறித்துவிட்டு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து புகாரின் பேரில் சிக்கிய ஆண்டனி ராஜிடம் 2 சவரன் செயின் கைப்பற்றப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் துணிகரமாக குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.